வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஹீரோயின்ஸே இல்லாம தமிழ் படங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அந்த மாதிரியான படங்கள் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. படம் ஓடினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய பண்ணணும் அப்படிங்கறதுல கமலஹாசன் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் உன்னை போல் ஒருவன். இந்த படத்துல ஹீரோயினே கிடையாது. ஆனா அந்த படத்துல ஒரு பாம்ப வெடிக்க வைக்க போறதா சொல்லி மிரட்டி அதுதான் கதையா கொண்டு போயிருப்பாரு. கமலுக்கு ஹீரோயிசம் கூட இந்த படத்துல கிடையாது. ஆனா படம் சூப்பர் ஹிட். ரீசன் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர் அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே திரும்பி பார்த்த படம் கைதி. அந்த படத்துல பிளாஷ்பேக்ல ஹீரோயினை காட்டலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலுமே அதை பண்ணாம ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணி கலரா சீன்லாம் வைக்காம டார்க் எஃபெக்ட்லயே எடுத்து படத்தை சூப்பர் ஹிட் அடிக்க வச்சாரு. நைட் ஷோ இந்த படத்தை தனியா பார்த்தா அவங்களுக்கு பக்கா செட்டில்மெண்ட் அப்படின்னு மிரட்டின படம் தான் டிமான்டி காலனி. அருள்நிதி நடிச்சிருந்த இந்த படத்துல ஹீரோயினே கிடையாதுங்க. இந்த படம் லோ பட்ஜெட்ல எடுத்தாலுமே படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டயத்துல தமிழ் சினிமால அப்பப்போ மேஜிக் நடக்கும். அப்படி ஒரு மேஜிக் தான் துருவங்கள் 16. கார்த்திக் நரேன் அப்படின்ற சின்ன வயசு இயக்குனர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சீனை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரகுமான் தான் ஹீரோ. ஆனா படத்துல நடிகைகள் இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. படம் சூப்பர் ஹிட். வித்தியாசமான கதைக்களத்தை கையில எடுக்கிற மிஷ்கின் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் தான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பரபரப்பும் ஓட்டமும் நிறைஞ்சிருக்குங்க. இளையராஜா மியூசிக் பண்ண இந்த படத்துல ஹீரோயின் கிடையாது. ஆனா படம் வேற லெவல் ரீச் ஆச்சு. ரிலீஸ் ஆனப்போ பெருசா பேசப்படாத ஒரு படம் அப்படின்னா ஆரண்யகாண்டம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தியாகராஜ குமாரராஜா. இந்த படம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன், இந்த விஷயம் எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரசிகர்கள்ட்ட ரீச் ஆச்சு. இந்த படத்தை இப்ப ரீ ரிலீஸ் பண்ணப்போ ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. அதுவே பெரிய ஆச்சரியம் தான். இந்த படத்துல ஒரு ஃபீமேல் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க ஹீரோயின் கிடையாது. தமிழ் சினிமால பல புதிய தொழில்நுட்பங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண படம் குருதிப்புணல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கௌதமி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனா மெயின் கேரக்டர் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஹீரோயின் அப்படின்ற டாபிக்கே அங்க போக தேவையில்லை. இந்த படத்துல கமல் நாசர் சுத்தி பரபரப்பா காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு முயற்சியை கமலஹாசன் எடுத்திருப்பாரு. ஒருத்தரோட இதயத்தை தானமா வழங்கினதை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சென்னையில் ஒரு நாள். இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னா அந்த படத்தோட கதை தான். அதனாலதான் இதுல ராதிகா, சரத்குமார், சேரன், பிரசன்னான்னு நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஹார்ட்டை குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு படு ஸ்பீடா கொண்டு போகணும். இதுதான் கதை. அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி எடுத்திருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட். வித்தியாசமான திரைப்படங்களை எடுக்கிறதுல தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்ச டைரக்டர் அப்படின்னா அவரு பார்த்திபன். இவரு நல்ல நடிகரும் கூட. அப்படி இவர் எடுத்த படம் தான் ஒத்த செருப்பு. இதுல ஹீரோயின், காமெடியன் யாருமே கிடையாது. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நடிக்கும். சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் நல்லா பேசப்பட்டுச்சு. யுத்தம் செய் மிஷ்கின் அவர்கள் டைரக்ட் பண்ண தி பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சேரன் உட்பட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பதப்பதப்போட நம்ம இந்த படத்தை பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கும். வித்தியாசமான கிளைமேக்ஸோட படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட். சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துல சமந்தா, காயத்ரின்னு நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஆனா கதைப்படி அவங்க எல்லாம் ஹீரோயின்ஸ் கிடையாது. சந்தர்ப்பவாத ஒரு கேரக்டர் ரோல் தான் பிளே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்களும் நடிச்சிருப்பாரு. ஆனா ஹீரோவா கிடையாது. சோ வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொண்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு அடைஞ்சது. யாவரும் நலம் படு பயங்கரமான ஒரு திகில் படம் தான் சொல்லணும். இந்த படத்துல மாதவன் ஹீரோ. அவருக்கு பேரா நீத்து சந்திரா பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த படத்தோட கதைப்படி பாத்தீங்கன்னா மாதவனை சுத்தியும் டிவியில ஒரு சீரியலை வச்சும் தான் பேஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட். ஓகே மகளே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.